ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் போன்ல என்ன வேணும்? 200 மெகாபிக்சல் கேமரா, 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 1.5K quad curve display, IP69K. ஆனா இது எல்லாமே ரெட்மில. ரெட்மியா? நான் சொல்றேன், எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஸ்பெக் எந்த அளவுக்கு தரமா இருக்கோ அதே அளவுக்கு ஸ்மார்ட் போனோ இருக்குதான்றதை எங்களுடைய 1 வீக்கான ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூவோட நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளான்ஸ்ல டிசைன் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சது நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இதுக்கு முன்னாடி வந்த நோட் சீரிஸ் எந்த மாதிரி இருக்குமோ அகலமா பெருசா அதே மாதிரி. அண்ட் இந்த வீகன் லெதர் ஃபினிஷிங் அண்ட் திஸ் பர்டிகுலர் கலர் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். பட் இது மட்டுமே போதுமான்றத சொல்றேன். ரெண்டு சைடுமே ஃபோன் கொஞ்சம் கர்வியா இருக்கிறதுனால உங்களுக்கு கையில் எடுத்து யூஸ் பண்ற பட்சத்தில் ஓகே பெரிய ஃபோனாவே இருந்தாலும் ரொம்ப ஹெவியா வந்து ஃபீல் ஆகல. பட் ஹெவின்னு சொல்லும் போது தான் வெயிட் எவ்வளோன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 208 கிராம் இருக்குதுங்க. அண்ட் இந்த காம்பினேஷன்ல அவங்க 6500 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்றதுக்கு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சரி, பேட்டரி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 நாள் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கும். அல்டிமேட்டா நல்ல பேட்டரியில தான் வந்தது. பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பட்ஜெட்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் 7000, 7300, 500 போயிட்டாங்க. அது ஒரு பெரிய மிஸ். அண்ட் கார்னிங் கிளாஸ் விக்டஸ் 2மே கொடுத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆனா என்னன்னா ஃப்ரேம் எல்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. பட் மிகப்பெரிய பிளஸ் அப்படின்றது IP66, 68, 69 அண்ட் 69K இருக்கு. வெட்டேஜ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோர்ல டிராவல் பண்றவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனா இது இருக்கும். சரி, பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது Snapdragon 7s Gen 4 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. LPDDR4 RAM type 2.2 ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்கு. பட் என்னன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம 20000 செக்மெண்ட்ல ரீசன் எபிசோட்லாம் பார்த்துருந்தோம்ல, அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான். பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம் போடுறேன், எவ்வளோ வருதுன்றதை பாருங்க. எல்லாமே வந்து அந்த பட்ஜெட் செக்மெண்ட் வரக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்கு. பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கும்போது உங்களுக்கு BGMIல 60 FPSக்கான சப்போர்ட் மட்டும் தான் வருது. எஸ், அவ்வளோதான் வருது. ஆவரேஜ் FPSன்னு பார்க்கும்பொழுது நாங்கள் 1 ஹவர்க்கான கேம் பிளேல 58 FPS எங்களுக்கு வந்திருக்கு. அதுலேயுமே மைனரான ஃப்ரேம் ட்ராப்ஸும் இன்பிட்வீனில் இருந்தது. அண்ட் ஜென்ஷன் இம்பாக்ட் விளையாடி பார்க்கும்போது எங்களுக்கு 60 FPSல மாடரேட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு தான் விளையாட முடிஞ்சது. அதில் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எப்படி இருந்தது? பாப்பா உள்ள கருத்து சொல்லிட்டு பாப்பா. இது கேமிங் ஃபோனே இல்லை, கருத்து வேணாம் போங்க. ஸோ இப்போ இந்த பேட்டரி கேமிங் அப்போன்னு பார்க்கும்பொழுது BGMIல 12%க்கான பேட்டரி லைஃப் வந்து ட்ராப் ஆச்சு. ஃபேர்லி ஆப்டிமைசேஷன் பரவாயில்ல. பட் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸும் சுமாராக தான் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரி, பெர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கனாலே அப்போ நமக்கு பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு வந்துடுச்சு. அப்போ கேமரான்னு பார்க்கும்போது 200 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா, 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் அண்ட் 32 மேப்ஸ்க்கான ஃப்ரண்ட் கேமரா. அவ்வளோதான், வேற எந்த கேமராவும் இல்லை. சாம்பிள்ஸை பார்த்துருங்க. கேமரா சாம்பிள்ஸ் நல்லாவே இருக்கு. அவுட்டோரில் உங்களுக்கு இமேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஸ்கின் டோன் அளவுக்கு ரிட்டைன் பண்ணிடுது. டைனமிக் ரேஞ்சுமே ஒரு சில இடங்களில் நல்லா பண்ணுது. இன்னொரு சில இடங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜோடைய குவாலிட்டி கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டாக தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா போர்ட்ரேட் ஷாட்லாம் நம்ம என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் தனியாக அப்படியே இமேஜை எடுத்து தொக்கா தெரிகிற மாதிரி போர்ட்ரேட்டாக இருக்குது. ஒரு நேச்சுரலான போர்ட்ரேட் மாதிரி வந்து தெரியல. ப்ராசஸிங்கில் ஒரு பெரிய சொதப்பல். அல்ட்ரா வைடில் கலர் ஷிஃப்ட் நிறையாவே இருக்குது. ஆனால் இவங்க கூட கம்பேர் பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஃபோட்டோ வைக்கிறேன். எந்த ஃபோனுன்றது கடைசியில் சொல்கிறேன். உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி A பிடிச்சிருக்கா B பிடிச்சிருக்கான்றதை மட்டும் இப்போ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பட்ஜெட். அண்ட் வீடியோன்னு பார்க்கும்போது 4K 30 FPSல மட்டும் தான் வீடியோ எடுக்க முடியும். ப்ராசஸரோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டி அவ்வளோதான். அண்ட் இந்த ஃபோனில் 200 மேப்ஸ்க்கான கேமரா இருக்குது. அதை வச்சு நம்ம என்னதான் வந்து கிராப்பின்ல வந்து நம்ம போயிட்டு போர்ட்ரேட்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே டெலஃபோட்டோ லென்ஸ் இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறை. அது ஏன்றது உங்களுக்கு போக போக தெரியும். HyperOS 2.0 தான் கொடுத்துருக்காங்க. பட் UI பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக தெரியலைங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் அடுத்ததாக பண்ணிட்டாங்க. ஈவன் தோ அது சுட்டு வச்சிருந்தாலுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக தெரியுது. ஸோ இதில் இன்னுமே அரைச்ச மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் அரைச்ச மாவை கொஞ்சமாக போடாமல் நிறைய போட்டு அரைச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ப்ளோட்வேர்ஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்ஸு, கிளான்ஸு, தேவையில்லாத ஆப்ஸ் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு ரொப்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே Android 15 மேலே வேற கொடுத்துருக்காங்க. 16 கூட வரல. ஸோ Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுக்குறாங்க. அப்போ 16 எப்போ வரும்? அதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்லாம் எப்போ புஷ் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஏன்னா இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது 4+6 இயர்ஸ்க்கான அப்டேட், விச் இஸ் ஆக்சுவலி Android 16 கணக்கு வச்சிங்கன்னா 3+6 இயர்ஸ் தான் கணக்கு. ஏன்னா HyperOS 3.0 சீக்கிரமாக கொண்டு வந்து எல்லா ஃபோனுக்கும் கொடுத்தா தான் ஒர்த்தாக இருக்கும். அது ஒரு பெரிய மிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வுமே இருக்குது. உங்களுக்கு நல்ல பெரிய AMOLED டிஸ்பிளேவும் இருக்குது. அவுட்டோரில் இண்டோரில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. டால்பி விஷன்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப்லையுமே HDR சப்போர்ட். ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் சவுண்டு தான்
கம்மியெல்லாம் கிடையாது. டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சும்மா தெறிக்க விடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரித்து எடுக்கிறதே தவிர அந்த கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு 80% வச்சு வரைக்கும் கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். லவுட்னஸ் பயங்கரமாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி தான் வச்சுக்கோங்களேன், ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ நாங்கள் ஜியோ சிம்மை போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் 5Gயில் ஸ்பீடெல்லாம் சூப்பராக இருக்குது, பிரச்சனை கிடையாது. சில ரிசப்ஷனும் நல்லா இருக்குது. பட் கால் குவாலிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஜியோலேயே ஒரு சில இஷ்யூஸ் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். கால் ட்ராப் நடுவில் இருந்தது. பட் இதில் கால் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, ப்ளஸ் அந்த இயர்பீஸுடைய சவுண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. 17 5G பேண்ட், Wi-Fi 6E இருக்குது, Bluetooth 5.4, NFC இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. IR ப்ளஸ் டிப்பிக்கலாக ரெட்மியில் வரக்கூடிய விஷயங்கள் அதுவுமே இருக்குதுங்க. பட் டியூல் நேனோ சிம் கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம் தான்னாலுமே சிம்கான சப்போர்ட்டையுமே எடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் தான்றீங்களா? வெயிட் பண்ணுங்க. ஜுகோசரா என்ன மேட்டர்னா 20,000 ரூபாய் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கேமரா குவாலிட்டி ஒரு 25,000 ரூபாய் செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது அதுலேயே நத்திங் வந்து டெலஃபோட்டோ கொடுக்குறான். அது இல்லாமல் வரும்போது இன்கன்சிஸ்டன்சி இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாலும் ப்ரைஸிங் இதெல்லாம் ஒரு பிரைசிங். இதை தான் அப்பவே சொல்ல வந்தேன். 38,000 ரூபாயும் அது. ஆனால் ப்ரைஸிங்கை பற்றி அவனே கலாய்க்கிற அளவுக்கு இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்கள். இதில் 8 வேறு பார்க்குறான். எஸ், 38,000 ரூபாய். ஸோ என்னுடைய பர்சனல் வெர்டிக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி தாங்க கன்ஃபியூஷனாகவே இருக்குது. ஏன்னா ரெட்மி எப்போவுமே ஒரு ஆல்ரவுண்ட் செக்மெண்ட்டில் எல்லா பட்ஜெட்லையும் லான்ச் பண்ணிருப்பாங்க ஒரு காலத்தில். போன வருஷம் வந்து நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு கிளாரிட்டியே இல்லாத மாதிரி இருக்குது. கேமரா சுமாராக தான் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம், ரொம்ப சுமாராக தான் இருக்குது. டிஸ்பிளே மட்டும் சூப்பராக இருக்குது. அண்ட் வச்சுருக்கிற ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய். எனக்கு தெரிஞ்சவங்க நத்திங்கோட ஃபார்மில் வந்து காப்பி அடிக்க ட்ரை பண்ணான்னு நினைக்கிறேன். ஒரு 60,000 வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக ஆஃபரில் நாங்கள் கொண்டு வந்தாலும் 35,000 கொண்டு வந்திருக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பதில் இதே 40,000 ரூபாயில் நம்ம ஏபி காம்படிஷன் வச்சோம் பார்த்தீங்களா, அது எந்த ஃபோனுனா OnePlus 13R. நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை அந்தளவுக்கு பட்ஜெட்டே இல்லைப்பா அப்படின்னாங்கன்னா கூட 25,000 ரூபாய்க்கு பேட்டரி தான் முக்கியம்னா Realme P4 பவர் இருக்குது. 10,000 mAh பேட்டரியோட செம்மையாக இருக்கும். ரீசெண்டாக வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் இதோட பர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு தான் அதுலேயும் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு 13,000 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரே விஷயம், சூப்பரான டிஸ்பிளே, அந்த eSIM ஆப்ஷன் வந்துடுது, ப்ளஸ் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிவல் கிளாஸ் விக்டஸ் 2. இது வேணுன்றதுக்காக நீங்கள் 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமான்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு லான்ச் பண்ணணும்? 17E வேற வருது. இதெல்லாம் விற்குமா? இல்லை, எதை பற்றி பேசுகிறேன்னு டவுட் இருந்துச்சு. ஒரு ரெட்மி ஈயா